வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு சுவையான போண்டா தான் செய்ய போறேன். மாலை நேர சிற்றுண்டி. எனக்கு தெரிந்த மாதிரி வாங்க நான் எப்படி செய்றேன்றத பார்ப்போம். முட்டை போண்டாக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. உருளைக்கிழங்கு, அவிச்ச முட்டை, கிரீன் ஒனியன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, வெங்காயம், இங்கெல்லாம் காரத்துக்கு தேவையானது மாவு கரைச்சி எடுத்திருக்கிறேன். மாவுல வந்து கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கடலை மாவு 3 டீஸ்பூன், கோதுமை சேர்த்து உப்பு சொட்டு விட்டு லேசாக நான் கரைச்சி எடுத்து திக்காக வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த தேவையான பொருள் எல்லாம் ஒரு இனத்தில் நாங்கள் போடுவோம். உருளைக்கிழங்க முதல் சேர்ப்போம். சேர்த்துட்டு கொஞ்சம் கரண்டியால் அதை கொஞ்சம் உருளைக்கிழங்க கிளறி விடுவோம். அதுக்கு பிறகு வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்வோம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அந்த உருளைக்கிழங்கோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். இது வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு நாங்கள் ஒரு மாலை நேரத்தில் செய்து கொடுக்கலாம். ஒரு பிளேன் டீயோடு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு நான் கிரீன் ஒனியனையும் பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கிறேன். அதையும் நாங்கள் இதோட சேர்த்து கொஞ்சம் நாங்கள் கிளறி விடுவோம். கொஞ்சம் புதினாவும் எடுத்து நறுக்கி வச்சிருக்கிறேன். அதையும் நாங்கள் புதினா இல்லை, கொத்தமல்லி இலையாம், சாரி, புதினான்னு சொல்லிட்டேன், கொத்தமல்லி இலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் காரத்தை சேர்ப்போம். இதோட தனி மிளகாய் தேவைன்னு சொன்னால் தனி மிளகாய் தூளும் சேர்த்து கொள்ளலாம். கொஞ்சம் சிகப்பு கலரில் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கரண்டியால் நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினா தான் அது அந்த மாவு தன்மையாக வராது. கையால் போட்டு பிணைஞ்சோம்னு சொன்னால் எல்லாம் களித்தன்மையாக போயிடும், திருப்பி ருசியும் இருக்காது. கரண்டியால் நாங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அது ஒன்றோட ஒன்று அந்த இது படாது. இப்போ முட்டையும் போட்டுட்டு நாங்கள் கரண்டியாலேயே மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் முட்டை இதாக போகாமல் இருக்கும், சாப்பிடும் போதும் கடிப்படும். இப்போ உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு இதை நாங்கள் தேவையான அளவுக்கு ஒரு உருண்டையாக பிடிச்செடுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு உருண்டையாக பிடிச்செடுப்போம். நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்ற சிற்றுண்டி தான் எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நாங்கள் சுத்தமாக செய்வோம் இல்லையா? பாருங்கள், நான் ஒவ்வொன்றையும் இப்படி நான் பிடிச்செடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் மாவில் துவச்சி எல்லாத்தையும் நாங்கள் பொரிச்சு எடுப்போம். பைத்தம் பலகாரம் செய்கிற மாதிரி, இல்லை சுசியம் பொரிக்கிற மாதிரி இப்போ இந்த முட்டை போண்டாவை நாங்கள் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுப்போம். இன்னொரு விஷயம், நாங்கள் இப்போ ஒரு எண்ணெய் சரி பொரிக்கும் போது நாங்கள் எண்ணெய் ஊற்றி பொரிப்போம் இல்லையா? அளவாக எண்ணெய் ஊற்ற வேணும், அதிகமாக எண்ணெய் ஊற்றக்கூடாது. நாங்கள் பொரிக்கிற இந்த மிச்ச எண்ணெயை நாங்கள் வடிகட்டி அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது எங்களுக்கு கூடாது, சில நோய்களை கொண்டு வரும். இதயத்துக்கும் கூடாது. அந்த பொரிச்ச எண்ணெயை நாங்கள் வச்சு சாப்பிட்றது தயவு செஞ்சு இந்த எண்ணெய் சரி பொரிச்செண்ணீங்களான்னு சொன்னால் வடிகட்டி வைக்காதீங்க. அளவோட கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரிங்க, அதுதான் நல்ல. பாருங்கள், இப்படியே எல்லாத்தையும் போட்டு நாங்கள் பொரிச்செடுப்போம். ஒரு இலகுவான சிற்றுண்டி வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு நாங்கள் செய்து கொடுக்கலாம். நிறைவாக சாப்பிடுவாங்க. சுத்தமாகவும் இருக்கும், அதே போல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். பாருங்கள், இப்படியே எல்லாம் பொரிச்செடுப்போம். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள், இப்படி எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் நல்லா பொரிச்செடுப்போம். பொரித்து நாங்கள் ஒரு டிஷ்யூவில் தான் நாங்கள் எடுக்க வேணும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லி, பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு.